ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் ஒரு சில காலகட்டத்தில் பயங்கரமாக ட்ரோல்ஸ் ஆகிருக்கும், அவங்களோட படமும் ஃப்ளாப் ஆகின்னு இருக்கும். அப்படி ஃப்ளாப் ஆன டைமில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து அந்த ஆக்டர் மரண மாசான ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி கம்பேக் கொடுத்த ஒரு 3 நடிகர்களை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேர்டாக பார்க்க போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி நிறைய படம் சரியாக போகாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற மாதிரி நிறைய ட்ரோல்ஸு ரஜினிகாந்த் அவர்களை சுற்றி இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லா கலங்கத்தையும் ஒரே படத்து மூலமாக போக்கின படம் தான் ஜெயிலர் படம். அதிரி புதிரி ஹிட் ஆகி பேன் இந்தியா படமாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அது மட்டும் இல்லை, ஜெயிலர் 2 கன்ஃபார்மாக 1000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு எல்லா ஆடியன்ஸும் நம்பின்னு இருக்காங்க. அந்த மாதிரியோட மாசான கம்பேக்கை இப்போ ஜெயிலர் 1 மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தாரு. செகண்டாக பார்க்க போது சூர்யா அவர்கள் தான். சூர்யா அவர்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்துக்கட்டம் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாப்பாக இருந்துச்சு, ஆவரேஜாகவும் இருந்துச்சு. 12 வருஷமாக சூர்யா அவர்கள் தேட்டருக்கெல்லாம் எந்த படமும் இட்டு கொடுக்காம இருந்தார். அந்த டைமில் நிறைய ட்ரோல்ஸையும் சூர்யா அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த எல்லா ட்ரோல்ஸையும் எல்லா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி கருப்பண்ணுன்ற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா அவர்கள் கொடுத்து திரும்பியும் விஸ்வநாதன் சன்ஸ் மூலமாக திரும்பியும் இன்னொரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து சூர்யா அவர்கள் பயங்கரமான ஒரு கம்பேக்கில் இப்போ இருக்காரு. கொஞ்ச நாள் இல்லை, பயம் விட்டு போச்சு. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க பார்த்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிறைய பேரை வச்சு செஞ்சாங்க ட்ரோல்ஸில் மீம்ஸ்லன்னு. லோகேஷ் கனகராஜ் அவர்களே இதனால் சோஷியல் மீடியாவை விட்டு விலகிட்டு இருந்தார். ஆனால் டிசி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நான் தான்டா ஏரியாவோட டாப்பில் இருக்குன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டிசி படத்து மூலமாக பெரிய கம்பேக்காக கொடுத்துருக்காரு. எல்லா மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸுக்கும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இவரோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் மரண மாசான ஒரு கம்பேக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்.